வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். அதோட எங்களோட காணொலியில் பார்க்குற உறவுகள் யாழ்ப்பாணத்திலேருந்து வருகிறோம். அவைகளுக்காகவும் தான் இன்றைக்கு இந்த சமையல் இருக்க போது. இன்றைக்கு என்னென்னலாம் சமைக்க போகிறோம்? நாங்கள் பழமையாக சமைக்கிற மாதிரி தான் நாட்டுக்கோழி என்றாலும் சரி, அதை மாதிரி மீன் குழம்பு முக்கியமாக இருந்தவே எங்களோட சிலாப்பி மீன் பொரியல் என்ன அதோட முருங்கையில் வர வெள்ளாரை சம்பல் இதுவே காணுமெண்டு தான் சொல்லியிருந்தவே. அதோட நாங்கள் இன்னும் 2-3 கறிகள் வைக்கிறோம். என்ன அதோட குறிப்பாக சொல்லியிருந்தவர்கள் நாங்கள் எப்படி அந்த சாதாரணமாக ஒரு கிராமத்துல இருந்து சமைக்கிற மாதிரியே அவைகளுக்கு சமைச்சு தருவோம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவைகள் நேரத்துக்கு வந்தால் தாங்களும் அதில் பங்கு கொள்கிற மாதிரி சொல்லியிருந்தவே. அப்போ நாங்கள் அப்படியே சமையலை தொடங்குவோம். சமையல் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டு இருக்குது. அப்படியே சமையலை செய்து கொண்டு இருக்கோம். அவையிலும் வந்துரு வேணும். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். பல்லாரி ஏன்னா சம்பல் செய்கிறக்காக வெள்ளாரு அதில் முருக்கங்காய் பால் கறி கிட்டத்தட்ட அதுவும் 1 மீட்டர் கூட வரும் போல. மேசை இங்கே கடந்துட்டு இவ்வளோ இப்போ நல்ல முருக்கங்காய் இருக்குதுண்ணே. நான் நல்ல சீலா மீன் குழம்பு பாருங்க எப்படி இருக்கு. திக்கான குழம்பா வச்சு இறக்கியாச்சு. இதை மீனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மீன் குழம்பை அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பால் கறி. இஞ்சாலே அப்படியே திலாப்பியா மீன் பொரியல். இஞ்சால இறைச்சி கறிக்காக அப்படியே தாளிச்சிருக்குது. வெங்காயம் வச்சோம்னா நல்லா வதங்க வேணும். வளமையாக நாங்கள் இறைச்சி கறியெல்லாம் வச்சு காட்டியிருக்கிறபடியாக செய்ய அளவில் காட்டையில் நல்ல மெல்லிய மீன் துண்டுகளாக வட்டி தான் பொரியல் செய்கிறோம். ரொம்ப கருவேப்பிலாம் போட்டோம்னா வாசம் வருது. இறைச்சி கறிக்கு ரொம்ப போட்டால் தான் நல்ல வாசம். இதுக்கு உப்பு அதோட கொஞ்சம் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து பிரட்டி வச்சுருக்கோம் நாங்கள் மீனுக்கு. இப்போ நாங்கள் இறைச்சியை சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு உப்பு தூள் புளி எல்லாம் சேர்த்து பிரட்டி வச்சுருக்கோம் நாங்கள். இறைச்சி நல்லாவே எங்களுக்கு அமைஞ்சு வரட்டுக்கு அப்படியே மூடி விடுவோம். இஞ்சாலே அப்படியே பல்லாரி அறிவடுது. பல்லாரை நல்ல சின்ன அறியணும். இல்லாடி கொஞ்சம் கசக்கிற தண்ணி இருக்கும். வேணா முருங்கங்காய் பால் கறி தான் வைக்க போகிறோம். அப்படியே துண்டு துண்டாக வெட்டி கழுவி எடுத்து போட்டுக்கொள்வோம். அது முருங்கங்காய் கிணக்காண்டபடியே 2 எடுத்து வச்சுருக்குறோம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ரெண்டு கருவேப்பிலை. இதுக்கு நாங்கள் 3ஆம் தரமாக புளிஞ்செடுத்துக்கிற பால் இருக்குது தானே, அந்த பால் விட்டு தான் நாங்கள் அவிய விடப்புறோம். இந்த முருங்கங்காய் அவியறதுக்களவாக தான் இந்த பால் நாங்கள் சேர்த்துருக்குறோம். காணும் எனக்கு அது பால் விட ஒன்றும் மட்டும் இல்லை. ஏன்னாடா கட்டி பாலாக முதல் பால் விட வேணும். அதனால தான் கொஞ்சம் பாலாக அவியறதுக்களவாக விட்டுருக்குறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். முருங்கங்காய் பால் கறியாக இருந்தாலும் சரி, அப்படியே தூள் போட்டு குழம்பு கறியானாலுமே ரெண்டுமே நல்லா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்புன்னு சேர்த்துக்கொள்வோம். அப்படியே மூடி நாங்கள் அவிய விடுவோம். இப்போ முருங்கங்காயை நாங்கள் திறந்து பார்ப்போம். முருங்கங்காய் அப்படியே நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவிஞ்சு கொண்டு வந்தாங்க எப்படி வருதுன்னு அதான் கொஞ்சம் பால் விட்டு அவிய விட வேணும். இனி நாங்கள் கட்டிப்பால், அதாவது முதல் தரம் புளிஞ்ச பால் விட்டுக்கொள்ளுவோம். இது ஆக தண்ணி கறியாக இருக்காது. நல்லா அப்படி கட்டி கறியாக தான் இருக்கும். இப்படியே ஒரு கொதி வேற நாங்கள் இறக்கி போட்டு ஆற விட்டு தேசி புளி சேர்த்து விடுவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கங்காய் பால் கறி. Good.
இஞ்சால இறைச்சி கறியும் கிட்ட ரெடி ஆகிட்டேண்ணே. ம். புறகத்தூளெல்லாம் பேக்கில் உணர்ந்து வச்சிருவாடுது. அதோட வந்து மீன் பொரியலும் ரெடி ஆகிட்டுது. சமையல் கிட்டத்தட்ட முடிஞ்சு கொண்டு இருக்குது. ஓ நேரமும் 11:30 ஆகுது. 11:30. அதான் முருக்கவில் வரைக்கும் முருக்கம் கொப்போட வருதா? முருங்கையை முறிச்சு கூட நான் பட்டி தான் வளர்க்குறேன். பெரிய ஒரு மரம் வருது இன்றைக்கு முருங்கையில் வரைக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரங்கள் நிற்கிறதால கொஞ்சம் வானம் கூட பயம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விடணும். வணக்கம். தேங்காய் தான் பிரச்சனை. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. ஓகே வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கிறீங்க? வாங்க. வாங்க வணக்கம் அண்ணா. வாங்க இருங்க. வணக்கம் தம்பி வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் அக்கா. நல்லா இருக்கிறேன். நாங்கள் கூட வீடியோ பார்த்து அப்படியா? நன்றியா. வாங்க வாங்க. நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாங்க. சொன்னா பதிலே சொல்ல மாட்டேன். ஓமன்னு சொல்லுவேன். ஓமன்ட்டு தானே சொல்லணும். வணக்கம் அண்ணா. வாங்கண்ணா வாங்க. எப்படி இருக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. இல்லை இதில் வைங்க. இதில் வைங்க. இதில் வைங்க. அப்படியா? நன்றி நன்றி நன்றி. சந்தோஷமா இருக்கு. இவரெல்லாம் வீடியோ எடுக்கிறான்னு சொன்னீங்க. கொஞ்சம் மெக்கோட நிற்கிறாரா? எடுங்க எடுங்க. நீங்க தாராளமா எடுங்க. நன்றியா. இங்க தம்பி கையில வச்சு கொண்டு நிற்கிறார். சுஜி பண்ணுங்க. எனக்கு அம்மா அம்மா வாங்க. அம்மாட்ட குடி. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நன்றியா. நான் முன்னக்கே பார்க்குறேண்ணே. சேர்ந்துட்டு வரேண்ணே. அண்ணாக்கு எல்லாரும் பிடிக்கும். அக்கா ஒரு இதாக எடுக்கிறதோ இல்லை சும்மா சின்ன தண்டுகள நோம்புல போட்டா அரிஞ்சா வந்து. ஓஹோ. ஒரு கட்டு 4 பவுண்ட் வரும். ஒரு கட்டுனா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் மட்டும் சொல்லலாம். இதை விட கொஞ்சம் குறைய 4 பவுண்டா இஞ்சத்தை 1600 1200 ருபீஸ் இஞ்சத்தை காசுக்கு. அங்கே போன ஒரு சின்ன இதை அரிதா தான் வாரது. அப்படியா? அடிபட்டு தான் நாங்கள் வேணுங்க லண்டனில். முருகையில் இஞ்ச ஆசைக்கு சாப்பிட்றக்காண்டி இங்கே எங்களோட அக்காவிட்டையும் அண்ணாவிட்டையும் வந்துருக்குறோம். எல்லாரும் பாருங்க. அதுவும் தாங்களே வந்து உருவி எல்லாம் அரிஞ்சு இன்றைக்கு அவையல் கேட்ட விஷயம் வந்து அவையலும் வந்து சமைக்கணும் பண்ணுறாங்க. நல்லது. நல்லா சாப்பிடும். ஆனா கூடுதலான நாட்கள் அதை யூஸ் பண்றது சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிடுவோம். மற்ற ரத்தத்துக்கு எல்லாமே என்ன வருத்தம் பண்ணாலும் இப்போ முருங்கையிலே தானே சாப்பிட சொல்லிடணும். சாப்பிட்டு சொல்றது சாப்பிடா இல்லது. இப்போ இந்தியாவிலேயே பொறுத்தளவில் அந்த அளவு காசே தேவையில்லை. முருங்கையிலே காசு இல்லை தான். எடுக்கலாம் கூட அங்கே விலை தான். சரியான விலை இல்லையா? நாங்கள் கிழமையில் ஒரு கதான் வேண்டலாம். இப்போ இந்தியான்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாம். முருங்கைக்காய் கறி வைக்கலாம். இது அங்கே வந்து அப்படி இல்லை தானே. கிழமையில ஒரு 4 விலை கூட வந்து கருவேப்பமிலே ஆல்சோ அது அதுவும் நேற்று சாப்பிட்டேன். முருங்கை காய் வந்து நேற்று பண்ணி சாப்பிட்டது. ஆனா அங்க சாப்பிட்டதுக்கும் இங்க சாப்பிட்டதுக்கும் அது பயங்கர வித்தியாசம். இங்க உடனே வரல. அங்க என்னென்றால் அது என்னதை அடிச்சு அனுப்புறாங்களோ அது டேஸ்டே இல்லை. வாடாமல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. வாடாம என்னத்தை அடிச்சு அனுப்புறாங்க. முருங்கைக்காய் மரத்துல ஆஞ்ச மாதிரியே இருக்கும். என்னத்தை செய்யறாங்களோ பார்க்கவே ஆசையா இருக்கு. நாங்கள் ஒரு 4-5 அங்கே அதுதானே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும். டிரான்ஸ்போர்ட் தானே. இந்த அளவு முருங்கைக்காய் தானே உங்களுக்கு காரி. ஆனா என்ன சொல்றது, இது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு தானே. அங்க வர்றது நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். பார்த்தா ஷைனிங்காகவும் இருக்கும். கரையாச்சின அப்புறம் இது நான் நேற்று சாப்பிடுறேன். அந்த
அந்த அந்த டேஸ்ட் வந்து சரியான வித்தியாசம். என்னன்னா அது என்னன்னு சொல்றது, அந்த நீங்க மரத்துல உடனே சாப்பிடுறேன் அதை அப்புறம் நாங்க சமைச்சு இன்னைக்கு சமைச்ச உடனே சாப்பிட ஒரு டேஸ்ட், அடுத்த நாள் அது டேஸ்ட். அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரேடியா சமைச்சு சாப்பிட்றதும் இல்லை. அதை ஃப்ரிட்ஜுக்கு வச்சு நேரங்களில் நீங்க எந்த நாட்டில்? நீங்க எந்த நாடு? லண்டன். நான் அவர் கேட்கவே இல்லை. நான் என்ன கேட்டுறானா இல்லையே? லண்டன்ல அது வந்து என்ன சொல்றது, சாப்பாடுகள் வந்து எல்லாம் இருக்கும். ஆனா அந்த என்ன அந்த இருக்கும் இல்லாத சாமான் ஒன்று இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசம். இங்கால சமையல் நடக்குது. அப்ப இவையெல்லாம் பார்த்து கொண்டு நிக்கணும். ஸ்பெஷல் முருங்கையில வர நேரடியாக நாங்கள் பார்த்து ரசித்து கொண்டு லைவ்ல சமையல் நடக்குது. லைவ் சமையல் நடக்குது. இனிமேல் நாங்கள் லக்கி தான். ஒரு கண் மாதிரியோட வச்சு தான் தட்டுறது பாருங்க. இந்த இதுதான் அந்த காலத்துல சும்மா ஒரு பைப்பு தான் அடுப்புல இப்பதான் நிக்குது. ஆனா பிளாமரம் நாங்கள் வீடியோல பார்த்தாங்க நல்ல நல்ல இங்கே ஒரு பிளாமரம் இல்ல ரெண்டு நிக்குது. இதுல காய்ச்சல் என்ன மழை வெஞ்ச பாருங்க. இந்த மொழியெல்லாம் வந்து காய்ச்சது. போன வருஷம் காய்ச்ச மொழியெல்லாம் இந்த இதுகள் எல்லாம் இந்த முறை காய்க்கல. இது பாத்தீங்களா அம்பர்லங்கா அந்த மரம் அம்பர்லங்கா வீட்டை கொத்து கொத்தா காய்ச்சிருக்காங்க. சரியா காய்ச்சி கிடக்கு. நல்ல வாசம் தெரியுங்க. இது வந்து சின்னாக்கள் என்ன செய்வேன்னு சொல்லுங்க. அப்போ இங்க பூ வருது இல்லை, காய் வரைக்கே பிடிங்கிடுவீங்க. மதான் பிரச்சனை. இது நல்லா காய்க்கும். இந்த அம்பர்லங்கா இந்த இதுல அந்த பிஞ்சு பிடிக்குது பாருங்க. இந்த பிஞ்சு வருது. இதெல்லாம் வந்து பிஞ்சு வருது. அடுத்தது சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டேண்ணே. வெள்ளேசி சோறு, முருங்கையில வர, இதில் வந்து சிலாப்பி மீன் பொரியல், அதோட பார்த்தீங்கன்னா இறைச்சி, இதில் வந்து அப்படியே சீலா மீன் குழம்பு, கத்தரிக்காய் பால் கறி, முருங்கங்காயும் பால் கறி, வல்லார சம்பல். இவ்வளோ சாப்பாடும் உண்டாக்கி ரெடியா இருக்கும். அப்போ நீ சாப்பிடுவோமோ? இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. முருங்கையில சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு பார்க்க மச்சம் எல்லாத்தையும் விட முருங்கையிலேயே முருங்கைக்காய் கறியை தான் கூட விரும்பினோம். நான் சொன்னதுக்காக சிலாப்பி மீனை பொரியல் கேட்டதுக்காக நல்லா சேவிக்கணும். எனக்கு சிலாப்பி மீன் நல்லா பிடிக்கும். நன்றி. நன்றி. சிலாப்பி மீன் தானே எங்கட எங்களுக்கு தேசிய சாப்பாடு. நானும் கணக்கு சாப்பிட போட்டுக்கணும். அந்த வாயா நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி உப்பு எல்லாம் தூக்கலா இருக்கு. அண்ணாது சத்தத்தையே காணல. அந்த மாதிரி கூட சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் பிரச்சனை இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு வாய் வச்சோன்னே இவ்வளவு சொல்றீங்க. வடிவா எல்லாரும் சாப்பிடுவோம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க வந்து சாப்பாடு. சூப்பரா இருக்கு. நாங்க சாப்பிட்ட நாங்கள் எங்களை தெரிந்தானே. ஆனா அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசம். முருங்கைக்காய் இப்படி இருக்கணும். கழுத்தன்மை அப்படி இல்லைக்கா. சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த ருசிச்சு சாப்பிட்றத பார்க்க சந்தோஷமா இருக்கு. கடைசியா வந்து எல்லாம் கடிச்சு இழுத்து தக்காளி இல்லை இது போட்டுருக்காங்க. தேசி புளி தான் போட்டுருங்க. ஃப்ளேவர் இருக்குதா? முருங்கையில எடுக்கல எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. முருங்கையில சாப்பிட்டு பாருங்க. கஷ்டப்பட்டு செய்தவங்களுக்கு சாப்பிடுங்க. டேஸ்ட் பார்க்க எப்படி இருக்கு? வல்லார இதை சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு பேரும்
உப்பு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. Perfect. Yeah, it's spicy. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உண்மையிலே. அதான் நான் காண்டி சொல்லல. சூப்பரா இருக்கு. உண்மையா சொன்ன போனா இந்த புள்ளிய வந்து இந்த சாப்பாடு போய் சாப்பிடுற குறைவு. குறைவா ஆனா சரண பாருங்க சாப்பிட்டு முடிய போகுது. அதே மாதிரி மிதினும் அப்படித்தான். என்ன கூட இருக்கமா? என்ன வேணுமாமா? ஃபிஷ் தரவா? சிலாப்பி. இது அது சிலாப்பி. ஓகே. நன்னீர் மீன், குளத்து மீன். சிலாப்பி வந்து குளத்து மீன். குளத்து மீனோ. அது நல்ல குளமீன் மாதிரி. இது எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அது. டேஸ்ட். நாங்கள் வன்னி விளக்குக்கிட்ட வந்து நாங்கள் இன்றைக்கு சும்மா விருந்து தாரமாற தக்காளி சட்னி சரியா, முருங்கைக்காய் பால் கறி வேறு லெவல். சும்மா முருங்கைக்காயெல்லாம் சும்மா கல்வின்னா சொல்லி வேறு அப்படி இருந்தது. மற்ற எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சிலாப்பி மீன் பொரியல். ஆக்சுவலி சிக்கன் வந்து சாப்பிட்றேன், அது நல்லா இருந்தது. மற்ற பால் கறி நல்லா இருந்தது. நல்ல மனசுக்கு பிடிச்சது கொத்தமல்லிக்கு வெள்ளார சம்பளம், அது நல்லா இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா இருந்தது. உண்மையாக நாங்கள் சாப்பிட்றது இல்லை, இங்கே சாப்பிட்றோன்னா நல்லா இருக்கு. அந்த மாதிரி. நன்றி அண்ணா, நன்றி. மனமே போகுது. நெக்ஸ்ட் டைம் நாங்க வாரோம். நான் விரைக்கல, அது முதல்ல கரண்ட் தர கூடாது. இந்த வீடியோ பாக்குறீங்கடா கட்டாயமா இங்க வாங்கோ. சாப்பிட்டு பாருங்க, அந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே சிறப்பு பண்ணா. நன்றி. சாப்பாடு மத்தளமாக பால் கறி வந்து நல்ல ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்ச சிலாப்பி மீன் பொரியல். நீங்க பொரியல் கட்டாடி தான் பொரியல், எல்லாத்தையும் குழம்புனாலும் குழம்பு எனக்கு பொரியலாம் பிடிக்கும். சிலாப்பி பொரியலாம் சாப்பிடுறேன் நல்லா. அதான் பிடிச்சல எனக்கு முதல்ல சரி நானும் பார்த்தேன். ஓகே போக மாட்டேன். ஒரு நாள் வேஸ்ட் ஆக்கணும் இல்லை போய் ஆகணும் வந்து பீச்சு கூட்டிட்டு சரி, சந்தோஷம். ஓகே, நன்றி, சந்தோஷம். சரி அக்கா, சந்தோஷம் அக்கா.